ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எல்லாம் வல்ல இறைவனின் அருட்கருணையினால் சிறந்த இந்த நல்ல நாளில் தகடூர் மாநகரமாகிய இந்த தர்மபுரி மாநகரத்தின் ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பினருடைய இந்த 87வது மாத கூட்டத்தில் பேசுவதற்காக அழைத்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் பணிவோடு வணங்கி மகிழ்வதிலே மிகுந்த பெருமை அடைகின்றேன். ஒரு ஊர் சிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரினுடைய நீர்வளம் எப்படி இருக்கு என்று பார்ப்பார்கள், நிலவளம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள். அதன் பிறகு அங்கே வளரக்கூடிய பயிர் பச்சைகள் எவ்வளவு சத்துள்ளதாக தானியங்கள் இருக்கின்றன என்று பார்ப்பார்கள். அதையும் தாண்டி இன்னும் பார்த்தால் மக்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பண்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்பார்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் மன்னன் எப்படி கோன் முறையோடு அரசு செய்கிறான் என்று பார்ப்பார்கள். அது ஒரு அளவீடு. ஏனென்றால் அதிகமான வரி விதிக்கக்கூடாது, வரியே விதிக்காமலும் இருக்கக்கூடாது. மன்னனுக்கு உரிய கருணையும் கனிவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்கே உரித்தான நிர்வாகத்திறமும் வீரமும் இருக்க வேண்டும். ஒரு ஊர் சிறந்திருக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் வைத்து பார்ப்பார்கள். பொதுவாக ஒரு ஊருக்கு இவ்வளவு அளவீடுகள் உண்டு. இதில் உச்சத்தில் இருக்கக்கூடிய அளவீடு எது என்றால், எந்த ஊரிலே ஆன்மீகம் தழைத்திருக்கிறதோ அங்கே இது எல்லாம் இருக்கும் என்பது புரிந்து கொள்வதற்கான ஒன்று. அதனால்தான் நம்முடைய ஔவை மூதாட்டி சொன்னால், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒரு ஊரில் திருக்கோயில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே மன்னன் அந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டிருப்பான். மன்னன் கோயிலுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான் என்றால் குடிகள் அதற்கு கீழே ஒழுக்கமாக இருப்பார்கள். ஆட்சி முறை சரியாக நேர்மையாக நடக்கிறது என்றால் குடிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க முடியும், பண்பாட்டை வெளிப்படுத்த முடியும். அன்பாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் உழைப்பதற்கான தெம்பும் ஆற்றலும் வரும். எங்கே உழைப்பிற்கான ஆற்றலும் தெம்பும் இருக்கிறதோ அங்கே வளம் தானாக வந்துவிடும். ஆக ஒரு ஊரில் ஆன்மீகம் தழைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக ஊரினுடைய சிறந்த உயர்ந்த இடத்திற்கான அடையாளம் என்பதை தர்மபுரி மாநகரத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பினருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். இதனுடைய தலைவர், போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய ஐயா டிஎன்சி மணிவண்ணன் அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா ஜேபி நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் பேராசிரியர் சஞ்சீவராயன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து என்னை அழைத்து இங்கே பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சகோதரர் ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும், திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், என்னை தர்மபுரிக்கு வந்ததிலே இருந்து அழைத்து வந்து உபசரித்து மேடைக்கு ஏற்றி வந்து பத்திரமாக மேடையிலிருந்து திருப்பி என்னை ஊருக்கும் அனுப்ப இருக்கக்கூடிய, ஏன்னா அதையும் சொல்லிடணும்ல,
அன்பு சகோதரர் திரு ஜெகநாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பொருளுதவி வழங்கி இருக்கக்கூடிய சிக்மா டியூஷன் சென்டர், ஜே ரூஃபிங்ஸ் ஆகிய நிறுவனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும், பெரும் திரளாக குழுமி இருக்கக்கூடிய அன்பர்கள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், என்னுடைய அன்பு தோழி சுதா அவர்கள், அவங்க எங்கள் புதுக்கோட்டை பொண்ணு, எங்கள் ஊர் பொண்ணு, தருமபுரிக்கு வாழ்க்கப்பட்டு வந்து இங்கே இருக்கிறாங்க. என்னோட பள்ளி தோழி அவங்க. நாங்கள் ராணியார் மேல்நிலை பள்ளியில் புதுக்கோட்டையில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். அவங்க வேறு குரூப்பு, நான் வேறு குரூப்பு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரு குரூப்பு. அவங்க 2 பேரும் வகுப்பில் இருந்ததை விட நாங்கள் பேட்மிண்டன் விளையாடுறோம்னு சொல்லிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தது தான் அதிக நேரம். அப்படி என்னுடைய பள்ளி தோழியை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பின் மகிழ்ச்சியை காணிக்கை மலர்களாக செலுத்தி, ஒரு நல்ல நேரத்தில் ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம பேச்ச ஆரம்பிப்போமாம்மா. ஒரு உத்தரவாதத்தோட. என்ன உத்தரவாதம்? உங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நான் பேச்ச முடிச்சிருவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம்ல. ஆற்றுக்குள்ளே இறங்கி அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்கான் சொக்க. தப்பு இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே பசி இருந்துச்சுன்னா எது ஒன்றும் காதில் விழாது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், பசியோடு இருக்கும் ஒருவனிடம் நீ நாத்திகம் பேசினாலும் எடுபடாது, ஆத்திகம் பேசினாலும் எடுபடாது. எதுவும் காதுக்குள்ளே போகாது. அதனால தான் பசி காதை அடைக்குதும்பாங்க. ஒரே கவனம் சாப்பாட்டில் இருக்கும். அதனால் வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம நாள் முழுக்க இந்த கைபேசியோடு தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். வாழ்க்கப்பட்டவரோட வாழ்க்கை நடத்துறதை விட கைபேசியோட வாழ்க்கை நடத்துறது தான் நமக்கு அதிகம். அதனால் இந்த கைபேசிக்கு இந்த கொஞ்ச நேரத்துக்கு அமைதி கொடுத்துருவோம். பாவம், அதுவும் ஒரு ஜீவன் மாதிரி தானே, நம்மளோடவே படாத பாடு படுது. அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தூக்கி பேகுக்குள்ளே எங்கேயாவது வச்சுருங்க. போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அவங்கவுங்க ஃபோனை எடுத்துகிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் நேற்றைக்கு தினம் சகோதரர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் சொன்னார், அம்மா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சிக்கு நானும் வர்றேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பேசி அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்காக நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். இன்றைய காலச்சூழலில் பெரிய தொண்டு என்று சொன்னால் என்னன்னா, ஒருத்தருக்கு தாக சாந்திக்காக தண்ணீர் கொடுக்கலாம், நீர்மோர் பந்தல் வைக்கலாம், பசிக்கு அன்னதானம் போடலாம், கண் தானம் செய்யலாம், உடம்பு தெம்பா இருந்தால் ரத்த தானம் செய்யலாம், இன்னும் பல பேர் உடல் தானம் எல்லாம் செய்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய தானம் என்ன தெரியுமா? நல்ல கருத்துக்களை மனதில் பதிய வைக்கக்கூடிய ஞான தானம் செய்வது என்பது ரொம்ப பெருசு. அப்படி ஞான தானம்னா பெரிய ஞானத்தை போதிக்கிறோமான்னு கேட்டா அப்படி இல்லை. நான் ரொம்ப எளியவள், சின்னவள். ஞானம் என்றால் என்ன என்றால், பேசக்கூடிய அந்த கருத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல, இந்த கொஞ்ச நேரத்துக்கு அனாவசியமா எதையும் நினைக்காம இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே பெரிய ஞானம் தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்குதுங்க. மனுஷனை எவ்வளவு தூரம் எங்கேயாவது கொண்டு போய் எங்க போறோம்னே தெரியாத அளவுக்கு போற அளவுக்கு இன்னைக்கு களி முத்தி போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம கால்வாசி கலியுகத்துல தான் இருக்கிறோம். தெரிஞ்சுக்கங்க, கால்வாசி கலியுகத்திலேயே இவ்வளவு நடக்குதுன்னா இன்னும் முக்கால்வாசி கலியுகத்துல என்னென்னலாம் நடக்குமோ தெரியாது. பகவான் தான் நம்மளை எல்லாம் காப்பாற்றணும். நம்மளை என்ன, நம்மளே இல்லை, நம்ம தலைமுறைய. இந்த முக்கால்வாசி கலிக்கு அப்புறமா நம்ம தலைமுறைகள் தானே இருக்க போறாங்க. அப்ப இந்த கால்வாசி கலிக்குள்ளேயே மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்ல என்ன தெரியுங்க, முதல் தலையாய பிரச்சனை மனச்சிதைவு. மனச்சிதைவுன்னு சொல்றாங்க உளவியலாளர்கள். என்னம்மா மனச்சிதைவு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத மறந்துட்டு அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இன்னைக்கு மனச்சிதைவு. நமக்கு இன்னைக்கு கை கால் நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கி காலையில நிம்மதியா எந்திரிக்கிறோம்ல, இந்த சாஸ்வதம் உலகத்துல பல பேருக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கவிஞர் ஒருத்தர் எழுதி சொல்லுவார் ஒரு வார்த்தை எப்படின்னா, பல பேர் எனக்கு வயசாயிடுச்சுன்னு நொந்துக்கிறாங்க.
என்னங்க வயசாகி போச்சுங்க, மூட்டு வலிங்க, என்னங்க வயசாகி போச்சுங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கங்க, என்னங்க வயசாகி போச்சுங்க, காலம் மாறி போச்சு, இப்படி அழுத்துக்கிறாங்கல்ல. அவங்களுக்காக ஒரு செய்தி, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னதை சொல்றேன் நான். வயசாயிடுச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் அழுத்துக்காதீங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் வயசான வரைக்கும் இருக்கிற பாக்கியம் பல பேருக்கு கிடையாது. பார்க்குறோம்ல, நம்ம எவ்வளோ விபத்துகள் பார்க்குறோம், எவ்வளவு இடத்துல பார்க்குறோம். விபத்து, நோய், இயற்கை சீற்றம். எங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு போகுதுங்க. நிலையில்லாத வாழ்க்கையாக மேற்கொண்டிருக்கிறது இல்லைங்க. அப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம நிம்மதியா மூச்சு விடுறோம், எழுந்து நிற்கிறோம், நடக்கிறோம், 4 வாய் சாப்பிடுறோம், 10 மனிதர்களை பார்த்து பேசுகிறோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை மிகவும் நேசித்து ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். இது இல்லைன்னா முடியாதுல்ல. கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன தெரியுமா? கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம். எப்படி? கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம். கல்லுக்குள்ள போய் தேரை உட்காந்துருக்குல்ல, அதுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்க? யார் உணவு கொடுப்பாங்க? யார் காற்றை அனுப்புவாங்க? கல்லுக்கு உள்ள அது எப்படி வளருது? ஆனா அதுக்கும் உயிரை கொடுத்து வளர்த்தெடுக்கிறான் பாத்தீங்களா? அந்த தெய்வம் இருக்கான்ல. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம். நெல்லுக்குள்ளே மணியை, நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி? நமக்கு இல்லையா தம்பி? நமக்கு இல்லையா? காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா? 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஓர் வழி இல்லையா சொல்லையா? இறைவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் நன்மையாகத்தான் கொண்டு வந்து நமக்கு சேர்க்குங்க. அதனால்தான் சகோதரர் கேட்டபோது நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா, ஆச்சரியம் இல்லை, எனக்கு முதல்ல தோணலை. ஏன்னா 86 மாதமாக இங்கே சொற்பொழிவு நடக்கிற போது நிறைய பேச்சாளர்கள், அறிஞர் பெருமக்கள் நிறைய தலைப்புகளில் பேசியிருப்பாங்க. நான் முதல்ல 1-2 தலைப்பு சொன்னேன். இன்னும் 2 கொடுங்க, இன்னும் 2 கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாரு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை இவர் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறாரோ நம்ம கிட்ட இருந்துன்னு. அப்படி இல்லை, பல பேரும் பல தலைப்புகளில் பேசியிருக்காங்க. மகிழ்ச்சி, அப்படிதான் இருக்கணும் ஒரு இடங்கிறது. அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், பக்தியும் சக்தியும்னு தலைப்பு கொடுத்தேன். அது என்னம்மா பக்தி, அது என்னம்மா சக்தி? வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, நான் படிக்கலாம், அவரே சொல்றாரு. அப்பன்னா நல்லா ஏமாத்திரம் பார்த்துக்கோங்க. புத்தகங்களை எடுத்து படிச்சு பிடலாம், பாடல்களை மனப்பாடம் பண்ணி பிடலாம், தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிடலாம், ஊர்லேருந்து வாகனத்தில் ஏறி கிளம்பி வந்துடலாம், சாப்பிடலாம், மேடைக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நீங்கள்லாம் கையை தட்டலாம், பொன்னாடை போத்தலாம், ஆஹா ஓஹோன்னு பாராட்டி சொல்லலாம், எல்லாம் சரி. வந்து மைக்கு முன்னால் நின்னா வாயை திறந்தா குரல் வர்றதுக்கு பாருங்க, அது எங்கள் அப்பா முருகன் அந்த சனம் மனசு வச்சா தான் நடக்கும்னாரு. எவ்வளோ பெரிய ஞானி, மகான், அவர் சொன்ன வாக்கு இது. ஒரு மேடையிலையும் நான் அதை மேடையில் ஏறும்போது நினச்சிக்கிட்டே, முருகா காப்பாற்று, என்னைய மட்டும் இல்லை கேட்குறவங்களையும் காப்பாற்று அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் மேடை ஏறுறது வழக்கம். சரி, அப்போ பக்தி இருந்தால் நமக்கு சக்தி வரும். உலகத்தில் சக்தி என்று சொன்னால் அது இயக்கத்திற்கான ஆற்றல். தமிழில் அதை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சக்தி என்று சொன்னால் அது வடமொழி உச்சரிப்பு. இந்த ஆற்றல் எப்படி? ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க. பூமியில் விதைச்ச விதை முளைச்சி வர்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க. அங்கே இருக்கிற காற்று அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்.
நான் பேசுற குரல் எங்கிருந்து கிளம்பி வந்து உங்க காதுகளில் விழறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். இந்த வெளிச்சம், விளக்கில் இருக்கிற வெளிச்சம் கிளம்பி வந்து நம்மளை வந்து சேர்றதுக்கும், வெளிச்சம் வருதுன்னு நாம கண்ணால உணர்ந்துக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஆற்றல் வேணுங்க. இது எல்லாம் நமக்கு தெரியாம அனிச்சையா நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற ஆற்றல். நம்ம சும்மா உட்கார்ந்திருந்தா கூட நம்மை சுற்றி ஒரு ஆற்றல் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆற்றல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய தர்மத்திலே, இந்து தர்மத்திலே சொல்லப்படுவது பராசக்தியிட்ட இருந்து எல்லா ஆற்றலும் வருகிறது. அம்பிகை தான் இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் அதிபதி. சரிங்களா? சக்தி இல்லைன்னா சிவம் கூட சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் கிடையாது. அதனால தான் சத் சித், அதுக்கப்புறம் தான் ஆனந்தம். சத்தான பொருளும் அதற்குள்ளே சித்தமும் சேர்ந்தால் பிறகு வெளிப்படுவதற்கு பெயர் ஆனந்தம். சச்சித் ஆனந்தம் என்று சொல்லுவார்கள். நாம் அதை சுருக்கி சச்சிதானந்தம் என்று சொல்லுகிறோம். அப்ப ஆற்றல் என்றால் அந்த சக்தி. அந்த சக்தியை தருபவள் நமக்கு பராசக்தி. அந்த பராசக்தி கிட்ட இருந்து நம்ம ஆற்றலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் பக்தி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அவனை பற்றற்றன் தான். ஆனால் அவனுடைய அந்த தாளை நாம் இறுக பற்றி கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய பற்றிலே இருந்து விடுபட்டு வந்த கடமையை முடிச்சு வெளியேற முடியும். அப்ப பற்றுவதற்கும் பற்றை விடுவதற்கும் எல்லாத்துக்கும் சக்தியினுடைய அருள் வேண்டும். இன்னும் கூட ஒன்று சொல்றேன் பாருங்க, பக்தியும் சக்தியும்னா, சக்தி தான் பக்தி செய்யக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள். மனசுக்குள்ள தெம்பு வரணும்னு வச்சுக்கோங்க, பராசக்தி தான் வேணுமா. யார் சொல்றாங்க? பாரதியார் சொல்றாருங்க. தெம்பு வர்றதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க, பக்தியுடையார். பக்தி இருந்தா என்னங்க பலன்? பக்தியுடையார் காரியத்தில் பதறார். இறைவன் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள யாருமே எந்த காரியத்தையும் நிதானமா செய்வோம், பதட்டமே இருக்காது. ஏன்? நம்ம பார்த்துக்க அப்பா இருக்காரு. எனக்கு என்ன மனக்கவலி என் தாய்க்கன்றோன்னு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடுவார்ல, அது மாதிரி பக்தியுடையார் காரியத்தில் பதறார். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் செய்து வெற்றி அடைவார். பாரதி சொல்றார். அடுத்தது சொல்றார் பாருங்க, சக்தி தொழிலே அனைத்துமெனில். எல்லாமே சக்தியினுடைய தொழில் தானே, அவள் சித்தம் தானே. சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? அம்மா பார்த்துக்குவான்னு முடிவு வந்துச்சுன்னா, அம்மா கையில எல்லாம் இருக்கு, நம்மை ஆளும் சக்தி எல்லாவற்றையும் நடத்துகிறாள் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருந்து விட்டால் அதுல வெற்றி வந்தா நமக்கு என்ன, தோல்வி வந்தா நமக்கு என்ன? சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? அடுத்து போட்டார் பாருங்க, வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே. பிள்ளையாரை பார்த்து விண்ணப்பம் வைக்கிறாருங்க. அப்ப சக்தியினுடைய மைந்தன் உமாசுதன் பிள்ளையாரப்பா, அவருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. நீங்க முருகனையும் விநாயகரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், அந்த உருவத்தை கொஞ்சம் மனசுக்குள்ள யோசிங்க. விநாயக பெருமான் எப்படி இருப்பாரு? நல்ல கொழு முழுன்னு அமுல் பேபி மாதிரி, அப்படி பார்க்கறதுக்கு அப்படி தொந்தியும் தொப்பையுமா, அப்படி நல்ல பெரிய புஜபல பராக்கிரமத்தோட, அப்படி காலை கூட முழுசா மடக்கி உட்கார முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய இடுப்பும் தொடையும், அப்படியே தொந்தியோட, தும்பிக்கை வேற ஒரு பக்கம், இந்த பக்கம் மோதகம், இந்த பக்கம் சிவலிங்கம். அந்த உருவத்தை யோசிச்சு பாருங்களேன், பார்த்த உடனே சந்தோஷம் வருது இல்ல? பிள்ளையார் ஆனந்தமய ரூபமா. முருகன் எப்படி அப்படி ஜம்முன்னு அப்படி நின்னா, அப்படி கத்திய நேரம் நிக்க வச்ச மாதிரி இந்த செகண்ட் உம்முனா கிளம்பி பாருங்க, பாஞ்சிரும் வேலு. கூப்பிட்ட உடனே அப்படி பாஞ்சிரும்ல, அப்படியே டெம்பா, அப்படி ஒரு போர் வீரன் மாதிரி. போர் வீரன்னா எப்படி? தலைவனுடைய உத்தரவுக்காக வாயை திறந்து சொல்றது இல்லை, அவன் கண் ஜாடைக்கா பார்த்த உடனே கிளம்பி போறான் போர் வீரன்.
அப்படி கின்னு அப்படி நிப்பாரு பாருங்க. முருகனை பார்க்கிற போதே பயம் விலகி போயிடும். ஆற்றலின் ஒட்டுமொத்த வடிவம் முருகப்பெருமான். அதனால தான் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நீங்க பயமா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா? இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இதுக்குன்னு தெரியலேன்னு ஒரு கவலை வருதா? மனசார முருகான்னு சொல்லுங்க. நம்ம ஒரு காலம் நினைச்சா அவனோட 2 காலம் நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்குதா இல்லையான்னு பாருங்க. விநாயக பெருமான் ஆனந்தமய ரூபம். அதுக்கு வடமொழியில சொல்லுவாங்க தேஜோமய ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது எப்படி தேஜோமய ரூபம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு நெருப்பு யாக குண்டத்துல அக்னி வளருது. அந்த அக்னிக்கு எடை உண்டா? கிடையாது. ஆனா பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு, அப்படியே ஒளி பொருந்தியதா இருக்கா. அதுக்கு பேரு தேஜோமய ரூபம். பெரிய பிள்ளையாரு சின்ன மூஷிகத்து மேல ஏறி உட்காந்துக்குவாரு. பார்க்க பிரம்மாண்டமான உருவமா இருப்பாரு. ஆனா எதுக்குள்ளேயும் வந்து உட்காருவாரு. அதனாலதான் சந்தனத்திலையும் பிடிக்கலாம், சாணத்திலையும் பிடிக்கலாம், மண்ணிலையும் பிடிக்கலாம், மஞ்சள்லையும் பிடிக்கலாம், மரத்திலையும் செய்யலாம், கல்லுலையும் வடிக்கலாம். வசதி இருந்தா வெள்ளி தங்கத்துல கூட பிள்ளையார செஞ்சு நம்ம கும்பிடலாம். சாணத்துல பிள்ளை அவ்வளவு ஏன் பலகாரம் செய்வாங்கல்ல தீபாவளிக்கு வீடுகள்ல எல்லாம், பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெய் சட்டிக்கு பக்கத்துல என்ன வைப்பாங்க? வெள்ளை கட்டியை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு அதுதான் பிள்ளையாரும்பாங்க வீட்டுல. அதுதான் பிள்ளையாருங்கிறது மட்டும் வேடிக்கை இல்லை. வச்ச பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணுமா? பலகாரம் இனிமே தானே செய்ய போறோம். எங்கிருந்து நைவேத்தியம் பண்றது? வச்ச வெள்ளை கட்டிலேயே ஓரமா கொஞ்சம் கிள்ளி அவர் முன்னால வச்சு பிள்ளையாரப்பா இதான் உனக்கு நைவேத்தியம்னாலும் அம்மா சரி நான் எடுத்துக்கிறேன்னு கும்பிடுவாரு. எளிவந்த கடவுள் பிள்ளையார். அதனால தான் முழு முதல் கடவுள். நாங்க அந்த பிள்ளையாருடைய அந்த ஆற்றல் இருக்கிறதே பெருசு. சக்தியினுடைய வடிவம். உமையம்மையினுடைய வார்ப்பு. உமையம்மை செஞ்சவதான். உமையம்மை தன் திருக்கரங்களாலே செஞ்சது விநாயக பெருமானுடைய உருவம். அதனால தான் மனிதர்கள் செய்கிற யோகம் இருக்கு பாத்தீங்களா? நீங்களாம் பெரியவங்க ஆழமா கேட்குறீங்கன்றதுனால கொஞ்சம் டெப்தா சொல்றேன். இந்த யோகம் செய்யறாங்க இல்லையா, தவம் செய்யறாங்க இல்லையா, இந்த யோக சக்திக்கு ஒரு பேர் உண்டுங்க, குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலினி சக்தி எங்க இருந்து வருமா? நம்முடைய முதுகுத்தண்டினுடைய அடிப்பக்கத்திலே இருந்து எழும்பி மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த 1000 இதழ் தாமரை போன்ற சகசிராரத்துல வந்து சேரும் என்பார்கள் அல்லவா யோக சாஸ்திரத்துல. அத ஒளவை பாட்டி சொல்லி வச்சா பாருங்க. குண்டலி அதனில் கூடிய சபையில் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணல் எழுப்பும் கருத்தறிவித்தே. காலுன்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல காற்று, மூச்சு காற்று. மூச்சு காற்று பிராணாயாமம் பண்றோம் பாத்தீங்களாமா? மூச்சு காற்றை யார் ஒருவன் சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்கின்றானோ அவனிடம் சகலமும் கட்டுப்படும். மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆனந்த நிலையும் என்று அப்படியே விநாயகர் அகவல் போகும். பிள்ளைகளுக்கு விநாயகர் அகவல் சொல்லி கொடுங்க. அர்த்தம்லாம் பின்னாடி கத்துக்குவாங்க அவங்களே. ரொம்ப சுலபம். டங்க் ட்விஸ்டர்னெல்லாம் இன்னைக்கு படிக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப பெருமை. பிள்ளை நல்லா 100 ஆண்டுக்கு நல்ல சிறப்பாக சிறப்பமாக இருக்கட்டும். அழகா திருப்புகழ சொன்னா பாருங்க, எனக்கு அதான் பெரிய விஷயம், சந்தோஷம். இது இந்த அமைப்பில் எனக்கு இப்போ பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை அதிர்வலைகளை நீங்கள் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். பெரிய புண்ணியம் இதெல்லாம். எல்லாருக்கும் வாய்க்காது. முதல் விஷயம், எனக்கு தெரிஞ்ச பல ஊர்களில் காசை வச்சுக்கிட்டு நடத்தணுங்கிற எண்ணத்தோடையும் இருக்கிற பெருமக்கள் இருக்காங்க. ஆனால் நாம என்னதான் நினைச்சாலும் திருவருள் கூட்டுவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இங்கே அது நடக்கிறது. அதனால தொடர்ந்து நடத்துங்க. சரிங்க, இப்ப பிள்ளையார பார்த்தோம், முருகனை பார்த்தோம். கூப்பிட்ட உடனே ஓடி வருவார் முருகப்பெருமான். நமக்கு என்ன வேணும்னாலும் மனசுக்குள்ள நினைச்ச உடனே வருவார் பிள்ளையார். அதனால தான் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, அம்மையப்பனை பிள்ளையார் அங்கேயே சுத்தி வந்தாரு, முருகப்பெருமான் உலகத்தை சுத்தி வந்தாரு. இது ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்குன்னு இப்போ அதை பிரிச்சுட்டாங்க.
எங்கே இருந்தெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க நம்ம புராணத்தில். அத்தனையும் நான் சொல்கிறேங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடியா, சைக்கலாஜிக்கல் ஸ்டடியா, அடுத்த அட்வான்ஸான சயின்ஸ் டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் நம்ம புராணங்கள் பக்தி இலக்கியங்களை தாண்டி ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை முதல்ல படித்து வச்சுட்டீங்கன்னா போதும். ஏன் 1.5 வரியில் திருக்குறளில் சொல்லி வச்சாருல, என்ன சொல்லி வச்சாரு? உலகத்தில் மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பெற. முடிச்சிட்டாரா? நீ மனசுக்குள்ள மாசு மறு இல்லாம சந்தோஷமா இரு, அன்பா இரு, வெளிப்படையா இரு, அதை விட அறம் எதுவும் இல்லைன்ட்டாரு. 1008 பொறாமையையும் போட்டியையும் கல்மிஷத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு 10,000 கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணாலும் ஒரு புண்ணியமும் கிடையாதுங்க. நடக்குது இல்லைங்க. கைங்கரியங்கள் நிறைய நடக்கணும், அதுல நமக்கு மாற்று கிடையாது. ஆனா அந்த கைங்கரியத்தை நான் செஞ்சேன்னு எப்ப சொல்றோமோ அந்த புண்ணியம் நமக்கு சேராது. வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கிங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போலே கையில் பொருளும் காணா கடைவழிக்கே என்றார் அருணகிரிநாதர். கையில பொருள் வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்க்குறோம். காஸ்ட்லி சோப்பு போட்டு குளிக்கிறோம், ஸ்கின் கேர் க்ரீம் பூசிக்கிறோம், வெயிலில் வாடாமல் நிற்கிறோம், ஏசி வீட்டில் வச்சுக்கிறோம், தினம் 2 தடவை குளிக்கிறோம், அப்பப்போ போய் கேரளாவில் பாடி மசாஜ் எத்தனை பண்ணுறோம். ஒரு நாள் குளிக்கலைன்னா பக்கத்தில் யாராவது நிற்க முடியுமா? உடனே நார ஆரம்பிச்சிடும். இந்த வெறும் உடம்பு இருக்குல்ல, சரி அதெல்லாம் கூட விடுங்க. வெயில் காலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கேங்க, காலில் செருப்பு இல்லை, நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் சுடுது இல்லை. உச்சி வெயில் நேரம் தானே, உச்சி வெயில் நேரத்தில் என்னோட நிழல் என் காலுக்கு கீழே தான் இருக்கும். காலையிலையும் சாயங்காலம்னா தான் நிழல் சாஞ்ச மணியமா இருக்கும், தெரியுங்களையா? உச்சி வெயில் நேரத்தில் என் நிழல் என் காலுக்கு கீழே தானேங்கய்யா இருக்கு. நிழல் இருக்குல்ல, அப்புறம் என் கால் சுடுதுன்னு நான் ஐயோ அம்மா சுடுதுன்னு ஏன் குதிக்கிறேன்? ஏன் உடம்பு தான் நான் பார்த்து போஷாக்கா வளர்த்து வச்ச உடம்பு தான், அதோடைய நிழல் அதுக்கே பயன்படுறது இல்லை. அதைத்தான் சொல்றாரு, கையிற் பொருளும் காணா கடைவழிக்க வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல. நம்ம உடம்போட நிழல் நமக்கே பயன்படாது. அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் இதை பூட்டி வச்சுக்கிறேன், அதை எடுத்து வச்சுக்கிறேன், இந்த சொத்தை என் பேர்ல மாத்தி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தான் சொத்தை மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிறவன் சொத்தை எல்லாம் ஃப்ராடு பண்ணி எடுத்து வைக்கிறியே, உன் உடம்பு நிழல் கூட உனக்கு பயன்படாது, நீ என்ன பண்ண போறன்னு கேட்கிறாரு அருணகிரிநாதர். அப்போ ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கறது நல்லது, பெரிய விஷயம்தான். ஆனா இப்போ ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, கொடுக்கறது மன்னிக்கணும், இல்லை தண்ணி இருக்கு, கொஞ்சம் உடம்பு பாதிப்பு, மன்னிக்கணும், இந்த குரலை கொஞ்சம் பொறுத்துக்கங்க எல்லாரும். இன்னைக்கெல்லாம் யாராவது கொடை கொடுக்கறதே பெரிய விஷயம். அந்த கொடை கொடுக்கறதுலையும் என்ன ஆகுதுன்னா, அதுக்குள்ள ஒரு உள்நோக்கம், ஒரு சுயலாபம். நான் இப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, மேடம் விளம்பரப்படுத்தினா படுத்திட்டு போறாங்க மேடம். ஏன்? அட விளம்பரத்துக்காகவாவது 4 பேர் நல்ல காரியம் பண்ணட்டும்ங்க. இது இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம இறங்கி பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ்க்கு வர்றோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்க நொய்யரிசின்னு, நொய்யரிசி எதுக்கு வைப்போம்? கோழிக்கு தூக்கி போடுவோம், சரிங்களா? பிடிக்காத நாத்தனார் வந்தால் உப்புமா கிண்டி போடுவோம். நடக்கும், பண்ணுவோம்லம்மா. நம்ம அப்பா அம்மா வந்தாங்கன்னா வீட்டில் மணக்கும் பிரியாணி, என்ன அது என்ன இது என்னன்னு. சும்மா சொல்கிறேன். இப்போ நாங்கள் பெண்கள்லாம் அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது. உடனடியாக ஸ்விக்கியில் ஆர்டரை போட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டு, அவனை தின்னு இல்லை டப்பாவோட எடுத்துகிட்டு போனால் போய்க்க, நீ போய் வீட்டில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்க 4 நாளைக்குன்னு அனுப்பிச்சி விட்டுறோம். யாருக்காவது சாப்பாடு போடணும்னா அட்லீஸ்ட் நொய்யரிசியை எடுத்து கொடுக்குற இல்லையா? அப்படி கொடுக்குற போது முருகான்னு சொல்லி கொடு, நாராயணான்னு சொல்லி கொடு, பெருமாளைன்னு சொல்லி கொடு.
அப்படி கொடுத்தா அந்த புண்ணியம் உனக்கும் சேர்றது மட்டுமல்ல, இறைவனுடைய ரெஜிஸ்டர்ல போய் உட்காருமா. நம்ம சைவ மதத்தில் 2 விதமான புண்ணியங்கள் சொல்லுவாங்க சார். ஒன்று பதி புண்ணியம், இன்னொன்று பசு புண்ணியம். அது என்னமா பதி புண்ணியம் பசு புண்ணியம்னா, பசு புண்ணியம் அப்படின்னா நம்மை மாதிரி உலக ஜீவராசிகள் எல்லாருமே பசுக்கள். பதி பகவான் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உலகத்தில் ஜீவாத்மாவாக பிறந்த நம்ம எல்லாருமே பசுக்கள். பதி நம்மை படைத்த மேலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான். 2 பேருக்கும் நடுவில் சேர விடாம இருக்கிறதுக்கு பேரு தான் பாசம். என்ன பாசம்? இறைவன் மேலையா பாசம் வைக்கிறோம்? நம்ம வச்சிருக்கிற பட்டுப்புடவை மேல, வீட்டில் இருக்கிற நகை மேல, நிலத்து மேல, பதவி பட்டம் புகழ். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, வேடிக்கையாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு, அது சொல்கிறேன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாளைக்கு அவங்களும் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ சொன்னாங்க, ஒரே சண்டை எப்போ பார்த்தாலும் வீட்டில், எனக்கும் வீட்டுக்காரர் இருக்கும். அப்படியா மேடம், என்னாச்சு மேடம்? அட என்னம்மா வாழ்க்கை இது, நானும் ஒரு 16 வருஷமா அந்த மனுஷனோட குப்பை கொட்டிட்டேன். பக்கத்து பிளாட் முழுக்க குப்பையா சேர்ந்து போச்சு. ஏன்னா நம்மளாம் அப்படி தானே பண்ணுவோம், நம்ம வீட்டு குப்பையா பக்கத்து பிளாட்ல தானே கொட்டுவோம். அதுவும் காலி பிளாட் இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு, அதுதான் குப்பை குழி, ஏரியாவுக்கே அதான் குப்பை குழியா போயிடும். நானும் 16 வருஷமா குப்பை கொட்டிட்டேன். கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு நம்ம மேல நல்ல மரியாதையே கிடையாது. என்ன வாழ்க்கை இது? அதுவும் நேத்து நைட்டு ஒரே சண்டை. சே, இந்த வாழ்க்கையே வேணாம், முடிச்சுக்குவோங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டேன் பாரதினாங்க. ஐயோ மேடம் அப்புறம் அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தேன், பீரோவை திறந்து பார்த்தேன், அடுக்கியிருக்கிற என் புடவையெல்லாம் பார்த்த உடனே நம்ம போயிட்டா இதை யார் கட்டுவாங்கன்னு நினச்சி மனசை மாற்றிக்கிட்டேன். நாங்கள் பாசம் அங்கே தான் இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. யாருக்காவது மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுன்னா வாங்கி தேடி தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு புடவை வாங்கி ஜாக்கெட் தைச்சு சிரமப்பட்டு வைக்கணும் இல்லைப்பா. நம்ம கட்டலைன்னா யார் கட்டுவாங்க? அப்புறம் அதை விட முக்கியம், நம்மளை விட யாரும் கட்டிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த பாசம் நடுவில் நின்று நம்மளை படுத்தது இல்லை. பதி புண்ணியம் பசு புண்ணியம் சொன்னேன்னா பார்த்தீங்களா, எங்கே சுற்றினாலும் வந்துட்டேன்னா நான் வந்துடுவேன். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு லேசாக அப்படி சாக்கு முட்டையை கொஞ்சம் உழுக்கினோம்னா கொஞ்சம் நல்லா நிறையா கூட கொஞ்சம் கடலை போடலாம். அதனால் உங்கள் பக்கத்தில் கடலை இல்லை, மல்லாட்டையா? இங்கே கடலை தானா? ஆற்காடு பக்கம் தான் மல்லாட்டையா? நம்ம ஒரு ஊரில் சாப்பிட்டா தானே, நம்ம தான் ஊருக்கும் போய் எங்கே பார்த்தாலும் கவலமாக சாப்பிட்டு பழகி போய். சரி, இந்த கடலை மூட்டையை அப்படி குலுக்குவாங்க பாருங்க, அது மாதிரி பதி புண்ணியம் பசு புண்ணியம்னு சொன்னேன் இல்லையா? பசு புண்ணியம் என்பது முதல்ல சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு நாம செய்கிற சேவைங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, நீர்மோர் கொடுக்கறது, அன்னதானம் போடுறது, ஒரு வஸ்திரம் ஆடை கொடுக்கறது, இதெல்லாம் பசு புண்ணியங்கள். அதுக்கெல்லாம் ஒரு கால எல்லைங்கிறது உண்டு. எப்படி கால எல்லை? தண்ணீர் கொடுக்குறோம்னா அந்த நிமிடத்துக்கு அவங்களுக்கு தாகம் தனியுதா, திருப்பி அவருக்கு தாகம் வர்ற வரைக்கும் அந்த புண்ணியம் நமக்கு. சாப்பாடு போடுறோமா, என்னதான் பெருசா தலைவாழை இலையில 21 வகை கறி கூட்டு வச்சு விருந்து போட்டாலும் சாப்பிட்ட 3-4 மணி நேரத்தில் பசிக்குமா? பசிச்சாதான் அது நல்ல சோறு. 4 நாளைக்கு வயிற்றுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது நல்ல சோறு கிடையாது. பசிக்குது இல்லை, அந்த பசி வந்துருச்சுன்னா அந்த புண்ணியத்தினுடைய கால எல்லை முடிஞ்சு போச்சுங்க. ஒரு ஆடை கொடுக்குற ஒருத்தருக்குன்னா அதை அவர் ஒரு 2 வருடமோ 4 வருடமோ பயன்படுத்துறாருன்னா அது வரைக்கும் அந்த புண்ணியம். இது பசு புண்ணியம். ஆனால் பதி புண்ணியம்ங்கிறது என்ன தெரியுங்களா? இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு. இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு என்றால் எது? இறைவனை போய் வணங்குறது, ஆலயத்தை வலம் வருவது, அவனுடைய நாமத்தை உச்சரிப்பது, அல்லது அவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்வது. இது எல்லாத்தையும் தாண்டி இறைவனுடைய சிந்தனையை பலதரப்பட்ட மக்கள் மனதிலே விதைப்பது, இது போன்றவை எல்லாம் பதி புண்ணியம். முதல்ல சொன்னது பசு புண்ணியம், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் டைம் உண்டு. ஆனால் பதி புண்ணியம் செய்வதற்கு எந்த எக்ஸ்பைரி டேட் டைமும் கிடையாது. அது ஜென்மாந்திரத்துக்கும் தொடரக்கூடிய புண்ணியம். நீங்கள்லாம் பதி புண்ணியம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதுக்கு இவ்வளோதான ரியாக்ஷனு? இந்த இறைவனோட இந்த பதி புண்ணியம் இருக்கிறது பாருங்கள்.
அதை பெரியவங்க எப்படி சொன்னாங்கன்னா, உலக நன்மைக்காக நம்முடைய ஆற்றலை பயன்படுத்துவது, பக்தி காரியங்களுக்காக நம்முடைய சக்தியை பயன்படுத்துவது. எப்படி? நமக்கெல்லாம் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய தலம்னா திருவண்ணாமலை, நல்லா தெரியுமா? எந்த திருக்கோவிலும் நம்முடைய தர்மத்தில் சிறந்தோங்கி இருக்கிறது அப்படின்னா அதனுடைய வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோயிலுக்குள்ளே ஒரு சித்தர் அடங்கி இருப்பார். திருவண்ணாமலைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற சித்தர்களுள் முக்கியமானவர் இடைக்காடர். அங்க இருக்கிற சித்தர்களுக்கும் ஞான புருஷர்களுக்கும் அளவே கிடையாது. மகா பெரியவர், காஞ்சி பெரியவர் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை கூட வந்ததே கிடையாதாம். எத்தனை கோயில்கள் போயிருக்காரு, இந்தியா முழுக்க நடந்து 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 போய் எவ்வளவு திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. திருவண்ணாமலை எல்லைக்குள்ளேயே வரலையாங்க. ஏன்னு கேட்டா திருவண்ணாமலையில அடிதோறும் அடிதோறும் லிங்கமா, பூமிக்குள்ள, உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள இருக்கிறவர் மட்டும் இல்ல, திருவண்ணாமலை மண்ணே லிங்கம் தான். இது எல்லாத்துக்கும் மேல ஆகாசத்துக்கு பூமிக்குமா அண்ணாமலையார் மலையாக வேற இருக்கிறார். அதனால லிங்கத்து மேல காலை வச்சு வரமாட்டேன்னு காஞ்சி பெரியவர் வரமாட்டேன்ட்டாராம். எப்பேற்பட்ட மண் அந்த மண்ணு! பெருமக்களே, இடைக்காடருடைய சரித்திரம் இங்க இருக்கிற பல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நான் நினைவுபடுத்த விரும்புறேன். சில பேர் தெரியாதவங்களுக்காக சொல்றேன், இந்த தலைப்புக்கும் பொருத்தமா இருக்குங்கிறதுனால. சித்தர்கள் ஏன் சிவனுக்கு சமமாக பாவிக்கப்படுகிறார்கள்? இப்ப நமக்கு ஒரு ஆற்றல் கிடைச்சிச்சுன்னா முதல் வேலையா வாங்கின லோனை அடைக்கிறதுக்கு தான் அது என்ன வழி பண்ணுதுன்னு பார்ப்போம். பண்ணுவோமா? இயல்பு, நம்மளுடைய இயல்பு அதுதான். இந்த பொருளற்ற வாழ்க்கைக்குள்ள உழன்று கொண்டே இருக்கிறோம். இளையராஜா பாடுவார்ல, பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. எப்படி? பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய், உன் திருக்கரம் என அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கை நம்மை துரத்துதுங்க. ஒரு ஆற்றல் கிடைச்சா அந்த ஆற்றலை உலக நன்மைக்காக பயன்படுத்தியதால் சித்த புருஷர்கள் சிவனுக்கு இணையாக வைத்து போற்றப்பட்டார்கள். இடைக்காடர் என்பவர் அவர் பேருக்கு தகுந்தது மாதிரியே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடையர். அவர் பிறந்த ஊரை பத்தியும் சில சரியான தகவல்கள் இல்லை. இங்க பிறந்தாரு, அங்க பிறந்தாரு, சிவகங்கையில பிறந்தாருன்னு ஒரு தகவல் இங்க அதெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாதுன்னு. தேவையில்லை நமக்கு அது. அது மாதிரி இடைக்காடர் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறார். மேய்ச்சிட்டு இருக்கிற போது அவருக்கு ஒரு அசரீரி குரல் கேட்கிறது. சிவபெருமான் ஒருத்தரை வந்து ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அவர் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் பிடிச்சி இழுத்து கொண்டாந்து தனக்குள்ள சேர்த்துக்குவார். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், திருப்பெருந்துறையிலே திருவாத ஊரராக வந்து மணிமணியான வாசகங்களை தந்த மாணிக்க வாசக சுவாமிகள். அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருந்தார் அந்த பக்கம் குதிரை வாங்கிறதுக்கு. போனவரை பிடிச்சி இழுத்து, உன் ஆத்மா இங்க சேரணும்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு அவரை நிற்க வச்சு, கோயிலை கட்ட வச்சு, திருவாசகத்தை பாட வச்சு, மன்னன் கிட்ட அடிவாங்க வச்சு, வைகையாத்து மணல் அவரை போட்டு வருவருன்னு வறுத்து, அவருக்காக பரிய அனுப்பி, அனுப்பிச்ச பரிய பூரா நிறையா மாற்றி மறுபடியும் அருள் செஞ்சு எத்தனை 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 விளையாடல்கள்.
அதான் சொன்னாங்க, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோலால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா. எனக்காக எவ்வளவு பாடி பண்ணியிருக்கிறையே, நான் உன்னை எப்படி பாடுவேன்னு அழுகுறாருங்க மாணிக்கவாசகர். ஒரு இறைவன் இப்படி எல்லாம் பண்ணுவானாங்க? ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜரா மாறின மனுஷன் மறுநாள் சந்திரமுகி கணக்கா வராருங்க. அப்படியே முறிச்சுக்கிட்டு வராரு. நேற்று சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே, இன்னைக்கு ஒரு 12 மணி நேரத்தில் என்னையா ஆச்சு உனக்கு? மேனேஜர் போய் சேர்ந்துட்டாரு, அதனால வேற ஆள் கிடைக்காம இவரை தூக்கி மேனேஜரா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இவருக்கு ஒன்றும் பெரிய தகுதி எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ப்ரமோஷனுக்கு நம்ம பண்ற அல்டாப்பு எவ்வளவு பண்றோம். ஆனா இறைவன் இறங்கி வந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. புன் சுமந்து அக்கோலால் மொத்துண்டு எத்தனை வேலை பார்த்திருக்க. சரி, சிவபெருமான் ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் பண்ணுவார். இடைக்காடரையும் ஆட்கொள்வதுன்னு முடிவு பண்ணிட்டார். இடைக்காடருக்கு அசரீரியாக ஒரு குரல் வருகிறது. இந்த பூமியில நீ பிறந்த வேலைங்கிறது வெறும் ஆடு மேய்க்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஆட்டு மந்தை மாதிரி இருக்கிற மக்கள் மனதிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஓதாமல் உணர்ந்தவர்கள் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதுபோல ஒரே நிமிடத்திலே இடைக்காடருக்கு சர்வ ஞானத்தையும் போதிக்கிறார் அண்ணாமலையார். அந்த மலையிலேயே நடக்குது போதனை, ஓதாமலேயே உணர்கிறார். அப்ப திரிகாலத்தையும் உணரக்கூடிய சக்தி தானா வந்து சேருதா. அப்ப அவருக்கு மனசுக்குள்ள தெரிகிறது, இங்க மெய்ஞானத்தால் தெரிகிறது, பெருமக்களே அடுத்த 12 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய வறட்சி வரப்போகிறது. பூமியில சொட்டு தண்ணி இல்லாம மக்கள் வாட போகிறார்கள், பல ஆயிரம் பேர் மடிய போகிறார்கள், பயிர் பச்சை முளைக்காது, இப்படி ஒரு பெரிய பேராபத்து வர இருக்கிறது என்று மெய்ஞானத்தினால் இடைக்காடருக்கு புரிகிறது. அவரை சுத்தி அவர் மேய்க்கிற ஆடுகள் இருக்கின்றன. உடனே என்ன பண்ணாரு, இந்த ஆடுகளை எல்லாம் சப்பாத்தி கள்ளி எருக்க இலை சொல்லுவோம் பாருங்க, எருக்க இலை, அந்த எருக்க இலையை போட்டு சாப்பிட வைக்கிறாரு. அது ஆக்சுவலா விஷம். நீங்க இப்ப பார்த்துருப்பீங்கல்ல, மனிதர்களுக்கு நிறைய நோய்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? அதே நோய் கிருமி தான். விஷத்தை முறிக்கிறது இன்னொரு விஷம்தான், வைரத்தை அறுக்கிறது இன்னொரு வைரம்தான், மனுஷன் உருப்படாம போறது இன்னொரு மனுஷனால தான், அல்லது மனுஷன் திருந்துறது இன்னொரு மனுஷனால தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிதானுங்களே? இது இன்னைக்கு அறிவியல் உலகம், மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்குல்ல. இந்த ஆடுகளுக்கு அன்னைக்கு அவர் யோசிச்சு பண்ணியிருக்காரு பாருங்க, எருக்க இலை விஷம்தான், ஆனால் அந்த விஷத்தை ஒட்டுமொத்தமா சாப்பிட்டா அது உயிருக்கு ஆபத்து, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற போது அது விஷமா இருக்காது. அதனால தான் பாஷாணம்னா விஷம். 9 பாஷாணங்களை ஒன்றாக சேர்த்தது தான் நவபாஷாணம். நவபாஷாணங்களை ஒன்றாக சேர்த்து உருவாக்கியது தான் பழனி ஆண்டவருடைய விக்கிரகம். போகர் செய்தது விஷம், அந்த விக்கிரகம் விஷம். ஆனால் அந்த விஷம் என்ன பண்ணுது, அதுல பட்டு வரக்கூடிய அந்த தண்ணீர் அபிஷேகம், அந்த தீர்த்தம் சொட்டு சொட்டா சேரும்போது நம்முடைய நோயை குணப்படுத்துகிறது. அளவா பயன்படுத்தணும், வச்சு பயன்படுத்தணும். காலத்துக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அது நோயை தீர்க்கிறதுக்காக அவர் உருவாக்கிய விக்கிரகம் முருகப்பெருமானுடைய விக்கிரகம். அது மேல பேராசப்பட்டு பல பேரு வறண்டி வறண்டி ஒட்டுமொத்தமா உள்ள தள்ளி ஒரேடியா அவனும் போய் முருகனையும் கரைச்சிக்கிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும். போகர்னே வருது. இடைக்காடருக்கு இந்த எருக்க இலையை ஆட்டுக்கு போடணுங்கிற எண்ணம் ஏன் தெரியுமா வந்துச்சு? வறட்சி காலத்திலையும் முளைக்கக்கூடிய செடி எருக்கு, தண்ணீரே இல்லைனாலும் முளைக்கும். பஞ்சம் வரப்போகுது, இந்த ஆடுகள் உணவில்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு இருக்கிற போது எருக்க செடியை கொடுத்து கொடுத்து அதையெல்லாம் பழக்கிறாரு. கேப்ப இருக்கு பாருங்க, கேழ்வரகு,
அதையும் சில தானியங்களையும் ஒன்னா சேர்த்து குழைச்சு வீடு கட்டுறாரு, குடிசை வீடு. இது என்ன இப்படி புதுசா பண்றாரு இந்த மனுஷன், பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு ஊர்ல இருக்கிறவங்க நினைக்கிறான். எப்பவுமே ஞானிகளுடைய வேலையை நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறது உண்டு. வீடு கட்டிட்டாரு, இப்ப ஆடுகளுக்கு எருக்க இலையை போட்டு பழக்கிட்டாரு. கொஞ்சம் காலம் போச்சுங்க, பஞ்சம் வந்துருச்சுங்க. இப்பதான் ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் புத்தி வருது. ஆஹா, அவர் சொன்ன மாதிரி பஞ்சம் வந்துருச்சு, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு அங்கங்க மக்கள் ஊர் ஊரா கிளம்பி வேற வேற ஊர்களுக்கு போறாங்க பஞ்சம் படைக்கிறதுக்கு. ஆனால் இவர் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில, அந்த மலையில மட்டும் பர்வத மலை, அந்த மலையில மட்டும், மலையிலையும் மற்ற இடங்கள்ல எல்லாம் காட்டு தீ பிடிச்சி எரியுது, பஞ்சம் வறட்சி. ஆனால் இவர் இருக்கிற பகுதி அப்படியே எருக்க இலைய சாப்பிட்டு ஆடெல்லாம் நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. இவர் வீடு மட்டும் அந்த இடத்துல அழகா இருக்கு. பஞ்சகாலத்தினுடைய பாதி காலம் ஓடிருச்சு. 12 வருஷ பஞ்சகாலத்துல 5 வருஷம் ஓடிருச்சு. கிட்டத்தட்ட ஊரு காலி. பல பேர் போய் சேர்ந்துட்டாங்க, பல பேர் வேற ஊருக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல வானத்துல நவகிரகங்கள் எல்லாம் அப்படியே சஞ்சாரம் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறார்கள். 9 கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. பஞ்சகாலம் எப்படி இருக்குன்னு விசிட் பாக்குறாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய குரூர புத்தி பாருங்க. பஞ்சத்தையும் உருவாக்க வேண்டியது, அது கரெக்டா இருக்கான்னு வேற விசிட் பாக்குறாங்க. மேல இருந்து பார்க்கிறார்கள், எல்லா இடத்துலையும் காஞ்சு கிடக்கு. இந்த திருவண்ணாமலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பர்வத மலையில மட்டும் அப்படியே கொஞ்சம் பச்சை பசைன்னு தெரியுது. இந்த வீடு மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறது. 9 கிரகங்களுக்கு யாராவது நம்மளை தாண்டி ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு மேலேருந்து கீழே வருகிறார்கள். இடைக்காடருக்கு வந்தவர்கள் யார் என்று நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் அவர்கள் மாறு உருவத்திலே இருந்ததனாலும் காட்டிக்கொள்ளாமல் அவர்களை வீட்டுக்குள்ள வர வச்சு உட்கார வச்சு உபசரிக்கிறார். என்ன உபசரிக்கிறாரு? இந்த ஆடெல்லாம் எருக்க இலையை சாப்பிட்டுட்டு இந்த செவுரு இருக்குல்ல, அவர் கட்டின வீடு என்ன கேழ்வரகும் மற்ற தானியங்களையும் வச்சு குழைச்சி வீடு கட்டினாரா? இந்த ஆடு புற என்ன பண்ணுது, எருக்க இலையை சாப்பிட்டு தினவெடுக்குமா, அது போய் அது மேலே உரசி 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 அந்த தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உதிருது. அந்த தானியம் உதிர்றதை சேமிச்சு வச்சிருக்காரு இடைக்காடர். அதை எடுத்து கூழு காய்ச்சுறாரு. இந்த தானியத்துல கூழு குடிக்கிறதுக்கு ஆட்டுப்பால், எப்படிப்பட்ட டெலிஷியஸ் ஃபுட்டு பாருங்க. கேழ்வரகு கஞ்சி, ஆட்டுப்பால் எல்லாம். வந்த 9 நவகிரகங்களுக்கும் இதை கொடுத்து உணவை கொடுத்து உபசரிச்சுட்டாரு. கஞ்சியை கேழ்வரகு களி சாப்பிட்டு ஆட்டுப்பாலை குடிச்சு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கும் இருக்கும் போல. எல்லாம் சாஞ்சிருச்சு அப்படியே படுத்து. நிஜமா நடந்தது, சாஞ்சிருச்சு, கிரகங்களே சாய்ச்சுட்டாரு. இப்ப அவர் யோசிச்சாரு, இடம் மாறி நின்று பஞ்சத்தையா உருவாக்குறீங்க அப்படின்னு படுத்து கிடந்த 9 கிரகங்களையும் வேறு வேறு இடங்களுக்கு இடம் மாற்றி, எந்த அமைப்புல கிரகங்கள் இருந்தால் நாட்டில் மழை பொழிந்து பஞ்சம் விலகுமோ அந்த அமைப்பிலே கிரகங்களை இடம் மாத்தி போட்டுட்டாருங்க. இரவு முழுக்க சாப்பிட்ட மயக்கத்துல எல்லாரும் இருக்காங்க. காலையில பொழுது விடியுது, அனல் அடிக்க சூரிய பகவான் எழுந்து வருவார்னு பார்த்தா குழு குழுன்னு காத்தடிக்குது. என்னடான்னா இவர் கிரகங்களை ராத்திரி மாத்தி போட்டாரா, அடுத்த நிமிஷம் காலநிலை மாறி எல்லா இடத்திலேயும் மழை பொழிய தொடங்கிவிட்டது. மழை பொழிய தொடங்கினா தண்ணீர் பெருகி ஓடுகிறது. எல்லா இடத்துலயும் அப்படியே குளுமையாயிடுச்சு. உயிரினங்கள்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. ஓவர் நைட்ல எல்லாம் மாறி போயிடுச்சு. கிரகங்களுக்கே இப்ப ஆச்சரியம், என்ன ஆச்சுன்னு புரியல. எழுந்த அப்புறம் பார்த்த உடனே எல்லாரும் இடம் மாறி இருக்கிறோமா, யார் எங்களை இடம் மாத்தினது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா அதுல கிரகங்களிலே குரு பகவான் இருக்கிறார் பாருங்கள். அவர் சொன்னார், அதனாலதான் அவர் குருங்கிறது. அவர் சொன்னார், இங்க பார், சரியோ தப்போ இடம் மாத்தி இருந்துட்டோம், இருக்கிற இடத்துல இருந்து அவரவர்கள் சஞ்சாரத்துக்குன்னு ஒவ்வொரு கால நேரம் இருக்கு இல்லையா,
நீ 2.5 வருஷம் வரணும், நீ 7.5 வருஷம் வரணும்னு இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நகர்வு இருக்க வேண்டும். இதே போலவே இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு குரு பகவான் சொன்னாராம், என்னதான் நவக்கிரகங்களாகிய நாம் நம்முடைய விதிப்படி நம்முடைய வேலையை செய்தாலும் மதிநுட்பம் இருக்கக்கூடிய ஒருவன், மதிநுட்பத்தோடு சேர்ந்து இறைவன் மீது மாறாத பக்தி கொண்ட ஒருவன், உலக நன்மைக்காக அவன் வேண்டினால் கிரகங்களையே மாற்றி போடும் ஆற்றல் அவனுக்கு கிடைக்கும். அவன்தான் இடைக்காலன். எங்க உலகம் அழிய போகுது. ஆலகால விஷம் வந்துச்சு இல்லைங்க? ஆலகால விஷம் வந்தது இல்ல? ஏன் சிவன் ஏன் அவரை நம்ம பெருசா கொண்டாடுறோம் தெரியுமா? ஆலகால விஷத்தை பார்த்து ஐயோ விஷம் வருதுன்னு தன்னையை காப்பாத்திக்க ஓடினா அவன் மனுஷன். ஐயோ விஷம் வருது உலகத்தை காப்பாற்றணுமே அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டால் அவன் ஆண்டவன். நம்ம வீடுகள்ல இப்ப குலசாமி நம்ம கும்பிடுறோம்ல. யார் குலசாமி? பிரான்ஸ்ல இருந்து இறக்குமதி பண்ணோமா? அமெரிக்காவில இருந்து ஃப்ளைட்ல வந்தாரா நம்ம குலசாமி? அவங்க வரலாறை போய் பாருங்களேன். ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முந்தி நம்முடைய குலத்தை காப்பதற்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் இன்னைக்கு நமக்கு குலசாமி. ஒரு இனம் காப்பாற்றப்படணும்னா ஒருத்தன் தியாகம் பண்றதுல தப்பே கிடையாது. ஒரு தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான போர் வீரர்கள் உயிர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். பர்சன்டேஜ் தான் முக்கியம். ஏன்னா இது ஜனநாயக நாடு. இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே அது உண்மைதான். அதனால தான் சொன்னாங்க, உலகத்துல நன்மையை காப்பது எவ்வளவு முக்கியமோ தீமையை அழிப்பது அதை விட முக்கியம். சிறுமை கண்டு பொங்குதல் வேண்டும். நாம் பாரதி எப்ப சக்தி நமக்கு வேணும்? நல்லதை செய்யறதுக்கு சக்தி வேணுங்க. அதை விட அதிக சக்தி எதுக்கு தெரியுமா? அல்லதை அழிப்பதற்கு அதிக சக்தி வேண்டும். ஒரு இடத்துல விளக்கு ஏற்றணும். ஒரு 70 வயசு 80 வயசு அம்மாவை கூப்பிட்டு விளக்கு ஏற்ற சொல்லிடலாம். அவங்களுடைய உடம்பு நிலைக்கு அது பண்ண முடியும். பெரியவங்க ஏற்றுனா மங்களகரமாக இருக்கும். ரைட்டு. இதே இடத்துல மேலே ஏறி ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணணும். 80 வயசு பாட்டி அம்மாவை ஸ்டூல் மேலே ஏற்றி விட முடியுமா? 20 வயசு குமரிங்க தான் பண்ணணும். இப்போ 20 வயசு குமரிங்களே வேக்கம் கிளீனரை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆற்றல் குறையுது இல்லை? அந்த ஆற்றலை எங்கிருந்து எடுப்பதுன்னா, பாரதி சொன்னா பாருங்க, எங்கிருந்து யார் தருவாங்க தெரியுமா? ஒரு துன்பம் வருகிறது, ஒரு ஆபத்து வருகிறது, அதுல இருந்து நம்மை காப்பாத்திக்கணும். நம்முடைய ஊரை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும். சக்தி வேணும். எங்க வரணும்? சக்தி கிட்ட போய் கேளு. காட்டு வழிதனிலே அன்னை கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. நிறுத்து வண்டி என்று கள்ளர் நெருங்கி கேட்கையிலே பக்கத்துல வந்துட்டான் சார் திருட. கழுத்துல கத்திய வைக்க போறான். மரியாதையை நகையை கழட்டி கொடு. நானா இருந்தா கழட்டி கொடுத்துருவேன். 250 ரூபா தான் அது. நிறுத்து வண்டி என்று கள்ளர் நெருங்கி கேட்கையிலே அடுத்து சொன்னா பாருங்க, எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா. இந்த கள்ளப்பைய என்ன பெருசு? இந்த திருட என்ன பெருசா? யமனே 10 அடி இருந்து எகிரிச்சு ஓடுவான்னா நம்பிக்கை இருந்தால் தெய்வம் உண்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு சொல்றேன். திருவாரூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல பருத்தியூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதனுடைய ஆதி காலத்து பெயர் பரிதியூர். பரிதி என்றால் சூரியன். சூரிய பகவான் வந்து சிவபூஜை செய்த இடம் என்பதனால் அதற்கு பரிதியூர்னு பேர். நம்ம தான் எல்லாத்தையும் மருவி 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 ஒரு வார்த்தையும் முழுசா உருப்படியா சொல்றது இல்லை. மெட்ராஸ்ல தியாகராய நகர். இவ்வளோ பெரிய மகான் கோடி முறை ராமநாம ஜபம் செஞ்சு ராமபிரானுடைய தரிசனத்தையே நேரா பார்த்த எப்பேற்பட்ட மகானுபாவர். அவர் பேரை வச்சுவிட்டு ஒருத்தனுக்காவது இப்போ போய் கேட்டு பாருங்க, இது ஏங்க இங்கே இப்படி பேர் வச்சிருக்கீங்கன்னா தெரியாதுங்க. ஏன் தீ நகர்? ஏன்டா தீ நகர்? நான் அடிக்கடி கடையில் தீ பிடிச்சிக்குதுங்க, அதனால தீ நகர்னு வைக்கிறோங்க சொல்லுவாங்க சார். இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்குது இல்லைங்க. அங்க
எல்லாத்தையும் மாத்திடுறது. நம்ம ஒரு நல்ல வார்த்தையை கூட உருப்படியா வச்சிருக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையா மாத்திடுறது. நீங்க நாற்றம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது சிறந்த நல்ல நறுமணத்தை குறிக்கக்கூடிய பொருள். நம்ம இப்ப நாற்றம் அப்படின்ட்டோம், சரிம்மா. அப்ப வாசனைக்கு என்ன சொல்றது? ஃப்ராக்ரன்ஸ் அப்படி சொன்னாதான் பிள்ளைங்களுக்கு புரியுது. இன்னும் கூட சொல்றேன் பாருங்க, அருகாமைன்னு சொல்றாங்க பாருங்களேன், அது தப்பு. அருகாமைன்னா பக்கத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம, அது தப்பு. அருகில் கூட்டல் இல்லாமை தான் அருகாமை. அருகாமைனா தொலைவில் இருக்கிறதுன்னு அர்த்தம். வழக்குல வார்த்தைகளை மாத்திட்டோம். சரி இருக்கட்டும், திருவாரூர் போனோமா, அப்புறம் சென்னைக்கு போனோமா, இப்போ வந்துருவோமா தருமபுரிக்கு. சரி, பருத்தியூர்னு அந்த ஊர் பேருமா, அதை நம்ம பருத்தியூர்னு மாத்திட்டோம். அந்த பருத்தியூர்ல பாவாடை அப்படின்னு ஒரு விவசாயி, ரொம்ப நல்ல மனுஷன், ஏழை. இந்த ஏழைக்கு எப்பயுமே சோதனை தானே. கொஞ்சம் தண்ணி குடிச்சு, எனக்கும் சோதனை. விவசாயத்துல கொஞ்சம் நட்டம். அதனால ஊர்ல உள்ள ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாரு. இந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி ஏழைகள்லாம் கடனை திருப்பி கொடுத்த வழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ நகைக்கடன் வாங்கும் போதே எலெக்ஷன் எப்போ வருது, எப்போ தள்ளுபடி பண்ணுவாங்கன்ட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் நகையை கடனை வைக்குதுங்க. அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. கைமாத்துனாலும் கொடுக்கறதில்ல, லோன்னாலும் கட்டுறதில்ல, நகைக்கடன்னாலும் அது விவசாய கடன்னாலும் அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிடணும். நம்ம பெரிய ஆட்கள் ஏமாத்திட்டு ஓடுறான் பாருங்க, அவனை திட்டுறோம், நியாயம்தான், அவன் செய்யறது தேச துரோகம் தான். ஆனால் நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கணும்ல. ஒரு 10% தள்ளுபடி பண்ணாலும் சந்தோஷம் தானே நமக்கு. ஆனால் இந்த பாவாடைங்கிற விவசாயி ரொம்ப ரோஷக்காரர். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு உண்மையாக நினைச்சாரு. பகலா கஷ்டப்பட்டாருமா. கஷ்டப்பட்டு உழைச்சு லாபம் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டாரு. சம்பாதிச்ச லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த பணக்காரர்கிட்ட கொண்டு போய் வட்டி முதலுமா ஒரு நாள் கொடுத்துட்டார். இவருக்கு எழுத படிக்க தெரியாது, இந்த விவசாயிக்கு. பணக்காரருக்கு எல்லாம் தெரியும். கொண்டு போய் கொடுத்துட்டு பத்திரத்தை கொடுங்க யான்னு கேட்க கூட இவருக்கு தெரியல. அந்த பணக்காரர் என்ன பண்ணிட்டாரு, பத்திரத்தை பற்றியே பேச்சே எடுக்கல. இந்த நல்ல மனுஷன் காசை கொடுத்ததோட கும்பிடுறேன் சாமின்ட்டு வந்துட்டான். யோக்கியனா இருந்தா அவன்ல பத்திரத்தை கொடுத்துருக்கணும்ல. இவன் வெள்ளந்தியா போறான்லங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, கடன் கொடுக்கும் போது வெத்து பத்திரத்துல தாங்க கை நாட்டு வாங்கியிருக்காரு. புரிஞ்சு போச்சா இப்ப விஷயம்? இவன்கிட்ட காசையும் வாங்கின பிறகு மேல என்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதிட்டாரு. இப்போ வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த பாவாடை விவசாயியினுடைய நிலம் எனக்கு தான் சொந்தம்னு அவர் வழக்கு போட்டார். ஏன் அப்படின்னு அங்க பஞ்சாயத்தார் கேட்குறாங்க. மன்னிக்கணும், வெள்ளைக்காரங்க ஆட்சி. இது நான் சொல்றது நடந்த வரலாறு. பருத்தியூர் கோயிலில் இப்போவும் இருக்கக்கூடிய சரித்திரம். வெள்ளைக்காரங்க ஆட்சி இப்போ ஒரு 200-250 வருஷத்துக்குள்ள நடந்தது தான் இது. வெள்ளைக்கார நீதிபதி ஏன்னு கேட்குறாரு. என்கிட்ட கடன் வாங்கினாரு, திருப்பி கொடுக்கல, வட்டி குட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு மொத்த நிலத்துக்கு மேலே போயிடுச்சு, அதனால நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டார். விவசாயி நின்னாரு, சாமி எனக்கு அதெல்லாம் தெரியலீங்க, அவர்கிட்ட வாங்கின காசுக்கு மேலே நான் வட்டியோட திருப்பி கட்டிட்டேங்க அப்படின்னு இந்த மனுஷன் குயோ முறையோடு புலம்புறாரு. வெள்ளைக்கார நீதிபதி, உன் புலம்பெல்லாம் இங்கே எடுபடாது, இங்கே நமக்கு வேண்டியதெல்லாம் சாட்சி தான் சொல்லிட்டாரு. இந்த விவசாயியும் கத்துறாரு, குமுறாரு, உருண்டு பரண்டு அழுவுறாரு. ஏன்னு கேட்க ஒரு நாதியும் இல்லை. பணக்காரனுக்கு சாதகமா பதில் சொல்றதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு அங்க 2 பேர் வேற ரெடியா நிக்கிறான். நீதிபதி கேட்கிறாரு, உனக்கு சாட்சி யாரு அப்படின்னு. அப்ப விவசாயி சொன்னாரு, எனக்கு சாட்சி அந்த சந்தன மாதிரி தாங்க
யாரு? பருதியூர் கோயில்ல குடியிருக்கா பாருங்க, அந்த அம்பாள் பேரு சந்தனமாரின்னு பேரு. அம்பாளுக்கு பொதுவா நான் கொடுத்தேன் காசை, எனக்கு சாட்சி சந்தனமாரி தாங்கன்ட்டார் அவரு. பணக்காரனும் கூட இருந்த ஊர்க்காரங்களும் எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவருக்கு சாட்சி சந்தனமாரியாம்ல அப்படின்னு. நீதிபதிக்கு கொஞ்சம் குழப்பம், எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு வழக்க ஒத்தி வச்சுட்டார். மறுநாள் காலை விடுகிறது, மீண்டும் வழக்கு மன்றம் கூடுகிறது. நீதிபதி வந்து உட்கார்றாரு. அந்த நேரத்தில் வழக்கு மன்றத்துக்கு எங்கே இருந்தோ வெளியூருக்கு போயிருந்த அந்த ஊர்க்காரங்க 4 பேர் வர்றாங்க. அவங்க கொஞ்ச காலம் ஆச்சு காசி ராமேஸ்வரம் எங்கேயோ போயிருக்காங்க. திடீர்னு அன்னைக்கு காலையில வந்து இறங்குறாங்க ஊர்ல. என்னையா நடக்குது ஊருக்குள்ள நிலவரம்னு வந்தோன்னு கேட்பாங்களா? இந்த மாதிரி இந்த பாவாடை வாங்கின கடனை கட்டலையாமா, பணக்காரரு நிலத்தை எழுதி வாங்குறதுக்கு வழக்கு நடக்குதுன்னு உடனே இந்த 4 பேரும் திருன்னு ஓடி வர்றாங்க. வழக்கு மன்றம் கூடி இருக்கிறது. எல்லாரும் பார்க்க இந்த விவசாயிக்கு மனசுக்குள்ள என்ன தெரியுமா? காசோ நிலமோ போனா போயிட்டு போகுதுங்க, என்னைய அயோக்கியன்னு சொல்லிட்டானேன்னு கூனி குறுகி அப்படி போய் நிற்கிறாருங்க. மனசுக்குள்ள எவ்வளவு பதபதப்பு இருக்கும். டாக்குமெண்ட் சாட்சிங்கிறது உருவாக்கப்படலாம், காசு பணம்ங்கிறது எங்கேயாவது கொண்டு வந்துடலாம். ஆனால் மனசுக்குள்ள இருக்கிற பதபதப்பு இருக்கு பாருங்க, அதை மாத்துறது சாமானியம் கிடையாதுங்க. இவருக்கு அப்படியே கூனி குறுகுது உடம்பு. வழக்கு மன்றத்தில் கொண்டு வந்து நம்மளை இப்படி நிக்க வச்சுட்டாங்க. நம்ம பரம்பரமானம் போச்சு. ஏழையா இருந்தாலும் யோக்கியம்னு பேர் எடுத்து வச்சிருந்தோமே, நம்மளை அயோக்கியன்னு முத்திர குத்துறாங்களேன்னு அப்படியே மனசு வெதும்பி போய் நிற்கிறாரு. கண்ணீர் கொட்டுது அவர் கண்ணிலே இருந்து. அந்த சந்தனமாரி தான் எனக்கு சாட்சின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த 4 பேரும் வேகமாக வருகிறார்கள். நீதிபதி கிட்ட சொல்லுகிறாங்க, சாமி, இந்த பாவாடை விவசாயி பணக்காரர்கிட்ட வாங்கின காசை வட்டியும் முதலுமா அன்னைக்கு தென்னந்தோப்புல வச்சு பொட்டலத்துல மடிச்சு காசை குடிச்சதை நாங்க 4 பேரும் கண்ணால பார்த்தோம். இவர்கிட்ட காசை வாங்கிட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்காம போனது பணக்காரர் தான், பணக்காரர் மேலதான் தவறு என்று 4 பேரும் தானா வந்து சாட்சி சொன்னோம். இதோட மட்டும் இல்லைங்க அதிசயம், நீதிபதி தீர்ப்பு எழுதினார் பாருங்க. இப்போ சாட்சி சொல்லிட்டாங்களா, பணக்காரர் மேலே தப்புன்னு வந்துருச்சா, தீர்ப்பு எழுதினார் பாருங்க. எப்படி தெரியுமா? இந்த வழக்கு இவங்களுக்கு அந்த ஃபார்மலான வாசகங்களுக்கு பின்னாடி விவசாயி பாவாடை நிரபராதின்னு தீர்ப்பளிக்கிறேன்னு தானே இருக்கணும். அவர் எழுதின வாசகம் என்ன தெரியுமா? பருத்தியூர் சந்தனமாரி சாட்சி சொன்னபடி விவசாயி பாவாடை நீதிபதி என்று நிரபராதி என்று எழுதுகிறேன். இது எப்படி நடந்துச்சு அதிசயம் அப்படின்னு பார்த்தா, அன்று விடியற்காலையே அம்பாள் நீதிபதியினுடைய கனவில் சென்று, இன்று காலை நீதிமன்றம் கூடும்போது என்னுடைய சாட்சியாக 4 பேர் வருவார்கள், அது உனக்கு சட்டத்திற்கு ஆவணத்திற்காகத்தான் அந்த 4 பேருமே தவிர, நான் சொல்லுகிறேன் அந்த விவசாயி அப்பழுக்கற்றவன், நேர்மையானவன், அவன் நிரபராதி என்று நீதிபதியினுடைய கனவிலே வந்து நேரடியாக பருத்தியூர் சந்தனமாரியே சாட்சி சொன்னதால், பருத்தியூர் சந்தனமாரி சாட்சி சொன்னபடி விவசாயி பாவாடை நிரபராதி என்று வெள்ளக்கார நீதிபதி எழுதின சாசனம் இன்னமும் இருக்குதுங்க அங்க. அதனாலதான் சொன்னாங்க, பக்தியோடு நேர்மையாக நடப்பவனுக்கு எங்கே இருந்தாவது தெய்வம் வரும், எங்கே இருந்தாவது தெய்வம் நிச்சயமா வரும். நம்மள இப்ப பல பேருக்கு இருக்கிற பரிதவிப்பு என்ன தெரியுங்களா? நான் நல்லதை நினைச்சுதானையா செஞ்சேன், நான் அவன் நல்லா இருக்கட்டும்னு தானேங்க கையெழுத்த போட்டேன். கேரண்டி கையெழுத்த போட்டுட்டு மாட்டிக்கிட்ட ஆளுங்க நம்ம ஊர்ல நிறைய பேர். அவ்வளவு ஏங்க, பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானேங்க நாயா பையா ஓடி ஓடி உழைச்சேன். அவன் திருப்பி என்னை இப்படி கேள்வி கேட்கிறானே, என்னை கவனிக்க மாட்டேங்கிறானே. பெருமக்களே, ஒரு வேதனையோடு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அப்பா அம்மா கண்ணும் கருத்தமாக பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு சொத்தும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டு தெருவில் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா இதை தெரிஞ்சுக்கிட்டு
மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு கொடுத்த சொத்தை திருப்பி வாங்கி கொடுக்கிற அவலம் இந்த தலைமுறையில தாங்க நடக்குது. எங்க போய்கிட்டு இருக்கோம்? ஒரு 4-5 வருஷம் முன்னாடி சென்னையில வெள்ளம் வந்துச்சுல்ல, வர்தா புயல் வெள்ளம் வந்துச்சுல்ல, பேப்பர்ல பல பேர் படிச்சிருந்திருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன், நினைவுபடுத்துறேன். மல்டி மில்லியனர் ஒருத்தர் மெட்ராஸ்ல, பேர் வேண்டாம் நமக்கு, தண்ணி வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, வீட்டை திறக்க முடியல, 2 நாள் ஆச்சு, பசி வயித்த கிள்ளுது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாதாமும் பிஸ்தாவும் மில்க் ஷேக்குமா குடிச்ச மனுஷன் 2 நாள் ஆச்சு, ஒரு வா சோறு இல்லை. அந்த உணவு கொடுக்குற லாரி வந்துச்சுங்க, இவர் வெக்கத்தை விட்டு தட்டை எடுத்துக்கிட்டு போய் அங்கே கேட்டு சாப்பாட்டை வாங்குறாருங்க. சாப்பாடு ஒரு கரண்டி போட்டாங்க. இவர் இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுட்டு பத்தலை, ரொம்ப பசியாக இருந்தால் ஒரு தட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பசிக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு தட்டு எடுத்துட்டு போயிருக்காருங்க. அந்த சாப்பாடு கொடுத்தவர், அவருக்கு என்ன டென்ஷனோ, ஒரு கோபத்தில், யோ மாடு மாதிரி இருந்துக்கிட்டு மறுபடியும் இந்த வாங்குற அறிவில்ல, பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க, போய் அங்கிட்டு சொல்லிவிட்டாருங்க. அது வரைக்கும் 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்த முதலாளி அடுத்த முறை தட்டை ஏந்தி சாப்பாடு கேட்டதுக்கு அவமானப்படுத்தப்பட்டதை நினைச்சு அப்படியே நொந்துட்டாரு. பேங்க்ல அவ்வளவு கோடி பணம் இருந்த என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டிக்கு பவுனா கிலோவா நகை வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வாய் சோறு திருப்பி கேட்டதுக்கு மரியாதையை இழக்கக்கூடிய சூழலை ஆண்டவன் கொண்டு வந்து விட்டான்ல. அவரை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன், உதாரணத்துக்காக சொல்றேன் நான். ஆனால் அதே நேரத்தில் பல நண்பர்களை நான் பார்க்கிறேன் பெருமக்களே, அவங்க ரொம்ப ரொம்ப நடுத்தர வர்க்கத்தினர் தான், பொருளாதாரத்தில் ஒன்றும் பெரிய வசதியானவங்களா இல்லை, மாத சம்பளக்காரங்க தான். இந்த மாதம் சம்பளம் வரலைன்னா அடுத்த மாதம் வீட்டை காலி பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க தான். ஆனால் அந்த பெருமக்கள் பல ஆண்டுகளாக இந்த புயல் அடிச்சது போது நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா, அதே தொண்டை இப்பவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கிருந்து வருது பொருளுதவி? வருதில்ல, நினைச்சா வரும், இறைவன் மனசை வச்சா வரும். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, நீங்க என்ன நினைச்சு செய்யறீங்களோ அதுக்கு தெய்வம் துணை வருங்க. என்ன நினைச்சு செய்யறோம்? நன்மையை நினைச்சு செய்தால் இறைவன் நமக்கு துணையாக வருவான். நன்மை எப்படி வரும் நமக்கு? மனசுக்குள்ள பக்தி இருந்தா வரும். மனசுக்குள்ள பக்தி எப்படி வரும்? சின்ன பிள்ளையில இருந்து நம்பிக்கையை ஏற்படுத்தினால் வரும். ஒருவேளை சின்ன பிள்ளையில அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில இடையில இறைவன் தானாக தன்னுடைய வழிக்கு நம்மை கொண்டு வருவான். கவியரசர் தான் சொன்னாரு, என்னங்க ஐயா அப்ப நாத்திகம் பேசுனீங்க, இப்ப இப்படி ஆன்மீகவாதியா மாறிட்டீங்க. அறிவு அன்னைக்கு மறுக்க சொன்னது, அனுபவம் இன்றைக்கு ஒப்புக்கொள்ள சொன்னதுன்னு சொன்ன ஒரே மனுஷன் அவர் தாங்க. அறிவுனா எது அறிவு? நம்ம எல்லாரும் மனிதர்கள். ஏன் மனிதர்கள்? மிருகங்களுக்கெல்லாம் 5 வரைக்கும் தான் அறிவு, மனிதர்களாகிய நமக்கு 6வதாகிய பகுத்தறிவு. இதானே தொல்காப்பியர் நமக்கு சொல்லியிருக்கிற வகைப்பாடு. இது 6வது அறிவு, பகுத்தறிவுன்னு சொல்றாங்க இல்லையா? மன்னிக்கணும், தவறா நினைக்க வேண்டாம். கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பகுத்தறிவுங்கிற வார்த்தை தனக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, உண்மையிலேயே யாருக்கு பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு இருப்பதுதான் பகுத்தறிவு. பக்தினா என்னங்க? எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இது தர்மம், இது அதர்மம், இது நியாயம், இது அநியாயம், இது நன்மை, இது தீமை. நம்ம ஆன்மீகம் எதை சொல்லி கொடுத்திருக்கிறது? மூட பழக்கத்தை கிடையாது. அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் வலம் வரணும் அப்படிங்கிறது
புரியாதவர்களுக்கு வேண்டுமானால் மூடப்பழக்கமாக இருக்கும் பெருமக்களே. இன்னைக்கு மருத்துவ உலகம் நமக்கு அறிவுறுத்தி என்ன அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது? உடம்புல பிபி, சுகரு, போன் பிரச்சனை, கால்சியம் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதா? அதிகாலை சூரிய உதயத்திலே எழுந்து சூரிய ஒளி மேலே படும்படியாக தெருவிலே இறங்கி நடங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுத்தது? அதிகாலையில எழுந்து உடல் சுத்தம், குடல் சுத்தம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பக்தி பூர்வமாக ஆலயத்தை வெறும் காலாலை வலம் வந்தால் அங்கே வரக்கூடிய அந்த சக்தி அப்படியே நமக்கு உள்ளே ஈர்க்கப்படுகிறது. நெற்றி நிறைய திருநீரு, சுத்தமான சந்தனம், குங்குமம் இட்டுக்கொண்டு எவன் ஒருவன் வெளியிலே வலம் வருகிறானோ அவனை நோக்கி எந்த தீய சக்தியும் அணுக முடியாது என்பது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய ஆன்மீகம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை நிரூபித்திருக்கிறது. நம்ம ஊர்ல எத்தனையோ பெரியவங்க 95 வயசு, 100 வயசு, 108 வயசு சும்மா கல் மாதிரி உடம்ப வச்சுட்டு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் கேட்டு பாருங்க. நீங்க அதிகாலை எழும்புறது, ஆண்டவனை தொடுவது, குடல் சுத்தம், உடல் சுத்தத்தோடு இருப்பது, ஆலயத்தை வலம் வருவது. நம்முடைய திருக்கோயில்கள்னா என்ன சும்மா சாதாரணமா? என்னமோ வேலை இல்லாம கல்லா குவிஞ்சு கிடந்தது தூக்கி கொண்டே கட்டி வச்சாங்களா நம்ம நாட்டில் எல்லாரும்? இல்லை பெருமக்களே, ஆலயம் என்பது எப்படி என்றால் அவரவர்களுக்கான பக்திக்கான தலம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கான தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலம் அந்த தலம். அதில் தான் முறைப்படுத்தினார்கள் நம்முடைய வாழ்க்கையை, முறைப்படுத்தினார்கள். புரட்டாசி மாசமா? புரட்டாசி மாசத்தை நம்ம பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யமனுடைய கோர பல்லும்பாங்க, தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புரட்டாசியில வெயில் புரட்டி போட்டாலும் புரட்டி போடும், மழை புரட்டி போட்டாலும் புரட்டி போடும். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத காலநிலை இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் வெயில் வறுத்தெடுக்குது நம்மள. போன வருஷம் மழை எப்படி இருந்துச்சு? புரட்டாசியில் இப்ப நமக்கு வேர்க்குது இல்லை, கொஞ்ச நேரத்தில் வெளியில போனா மழை பெய்யும். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத காலநிலை இந்த புரட்டாசி மாதம். அப்ப சீதோஷ்ணம் சரியாக இல்லாத நேரத்திலே கடினமான உணவுகள், குறிப்பா மாமிச உணவுகளை வயிற்றில் எடுத்துக்கொண்டால் செரிக்காது. எளிதான உணவை எடுத்துக்கொள். உபவாசம் இரு. உபவாசம்னா என்ன தெரியுங்களா? வாசம்னா பக்கத்துல இருக்கிறது, உப என்றால் இறைவனுக்கு பக்கத்துல இருக்கிறது. விரதம் இருக்கிறதுனா ஏதோ சும்மா பட்டினி கிடக்கிறதுன்னு இல்லை. இறை சிந்தனையோடு இறைவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டு பசி, தூத்த, தாகம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு ஐம்புலனையும் எவன் ஒருவன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறானோ அவனை ஐம்பூதங்களும் எதுவும் செய்யாது. அதுக்கு தான் புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிடாதன்னாங்க. ஆனா நம்ம ஆளுக அதை ஏதோ பிறப்புரிமை மாதிரி சாப்பிட்றதுன்னா சாப்பிடு, ஓ நல்லதுக்கு சொன்னோம், நம்மளா வேணான்னோ? உங்களுக்கு ஒரு நல்ல குடல் தெம்பா இருக்குதா, நல்லா சாப்பிடு சாமி, என்னப்பா? அதே தாங்க இப்ப வரப்போகுது நவராத்திரி. 9 நாளும் அன்னை மகாசக்தி ஊசி மேல தவம் இருந்தாள். 9 நாட்களும் மகிஷனை வதம் செய்தாள். மகிஷன்கிறவன் யாரு? புராணத்துல எருமை தலையோடு இருந்தவன் சொல்லப்படுது இல்லையா? என்ன எருமை தலை என்ன? அப்படி ஒருத்தன் பிறப்பானா? இந்த மாதிரி குறுக்கு கேள்வியெல்லாம் நம்ம அறிவாளிகள் ரொம்ப கேட்பாங்களா? அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அவ்வளவுதான். நீ அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே போகாத. எருமை தலையோட ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊருக்குள்ள யாரெல்லாம் மந்த புத்தியோட, சோம்பேறித்தனத்தோட, முட்டாள்தனமான எண்ணங்களோட, இன்னும் சொல்ல போனா பெண்மையை மதிக்காமல் யார் இருக்கிறானோ அவன் எல்லாம் மகிஷாசுரன். புரியுதுங்களா? மகிஷன் என்னென்னமோ வரம் கேட்டான். அதால மரணம் வரக்கூடாது, இதால மரணம் வரக்கூடாது. ஆனா ஒரு பெண்ணால மரணம் வரக்கூடாதுன்னு அவன் கேட்கல. ஏன் கேட்கல? மறந்து விட்டான்னு நினைச்சிங்களா? இல்ல, ஒரு பொம்பளை வந்து நம்மள என்ன பண்ணிவிட போறான்ற நினைப்பு. இறைவன் முடிவு செஞ்சா பெண்ணு வேண்டாம், சின்னூண்டு ஊசி கூட போதும். பெண்ணினுடைய வடிவத்திலே வந்தாள் மகாசக்தி.
படைப்பவள் அவளே, காப்பவள் அவளே, அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்றவளை கரப்பூர்ந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. படைப்பவள் அவள், காப்பவள் அவள், அழிப்பவள் அவள். எல்லா சக்தியும் அவளிடம் இருக்கிறது. அப்ப இந்த 9 நாட்கள் விரதம் எதுக்கு? காலையிலிருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் நல்ல சுண்டல் மாதிரி புரோட்டீன் உணவு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அத்தனை எனர்ஜி. அப்ப புத்தி வேலை செய்யும். வயிறு முட்டை, நான் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சது என்ன, பசியோட இருந்தா எதுவும் ஏறாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், வயிறு முட்டை சாப்பாடு இருந்தாலும் எதுவும் புத்திக்குள்ள போகாது. அளவா இருக்கணும் எதுவும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. முடிஞ்சா? அப்ப விரதமும் இருக்கணும். விரதம் முடிச்சதுக்கு அப்புறமா உடம்புக்கு தெம்புக்கு நல்ல புரோட்டீன் புரத உணவு வேணும். அது எதுல இருக்கு? தானியங்கள்ல இருக்கு. சாயங்காலம் நவராத்திரி பூஜை செஞ்சு எல்லாருக்கும் சுண்டல் கொடுங்க. எல்லாருக்கும் கலைகள் தெரியுதா? பாடுறவங்க பாடட்டும், குழந்தை ஸ்லோகம் சொல்றா சொல்லட்டும், ஆடுறவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்களா ஆடட்டும், கலைஞர்கள் அவங்களுடைய வாத்திய கருவிகள் வச்சு வாசிக்கட்டும். அப்ப கலைகள் உருவாகின்றன, புத்தி கூர்மையாகிறது. முக்கியமா அது மாதிரி நல்ல விஷயங்கள்ல, சத் விஷயங்கள்ல நம்மளுடைய கவனம் இருக்கிற பொழுது தவறான எண்ணங்கள் மனதிலே வராது. எங்கே தவறான எண்ணங்கள் இல்லையோ அங்கே இருப்பது ஆன்மீகம்தான். ஒரு அறை இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருட்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரியா போயிருமா? ஒரு தீபத்தை கொண்டே வச்சா தன்னை போல இருட்டு போயிருது. அப்ப அந்த தீபம்ன்றது என்ன? அங்க அறிவு சுடர், ஞான சுடர் நாங்க பெரியவங்க. அது என்னமா ஞான சுடர்? பாரதி கிட்ட தான் நான் திருப்பியும் போய் சொல்றேங்க. சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன். பாரதி சொல்றாங்க. முடிச்சிடலாமா? 8 ஆயிடுச்சு. சரி. பாரதி சொல்லுகிறாங்க, என்னம்மா பண்ணணும் நாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பராசக்தி சொல்லி கொடுத்தாலாம். சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன். இதுக்கு நான் பொருள் சொல்ல வேண்டாம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணமென்று புகுந்து கொண்டேன், இந்திரியங்களை அடக்கிவிட்டேன், எனதென் ஆசைகளை கொன்றுவிட்டேன். சரி, எல்லாத்தையும் நீ அடக்கிட்ட. இப்ப அம்மா என்ன சொன்னா? பயனென்னாமல் உழைக்க சொன்னாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத்கீதையில பகவான் சொன்னதுதான், உன் கடமையை நீ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு, பலாபலன் என்ன சேர்ந்தது, கொடுக்கறதும் கொடுக்காததும் ஏன் பிரச்சனை, நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணம் என்று புகுந்து கொண்டேன், இந்திரியங்களை அடக்கிவிட்டேன், எனதென் ஆசையை கொன்று விட்டேன், பயனென்னாமல் உழைக்கச் சொன்னாள், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள். பக்தியுடையார் காரியத்தில் பதறார். எந்த காரியமும் பதறாமல் நிதானமாக அதை சீர்தூக்கி பார்த்து செய்ய தெரிந்து கொண்டோமே ஆனால் அதை விட உலகத்தில் உன்னதமான ஒரு ஞானமும் ஒரு கொடுப்பினையும் எதுவும் இல்லை. அந்த பக்தி செய்யக்கூடிய வல்லமையை எல்லாம் வல்ல சக்தி நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.